நான் இறந்து விட்டேன். ஊரார் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் எப்படி இறந்து போனேன் என்று நான் அருகிலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அயலவர்களும் அருகில் இருக்கும் உறவினர்களும் என் டெத் பாடி அழுதுபடியே வந்து பார்க்கிறார்கள். எனக்கு ஒன்றுமில்லை, அழ வேண்டாம். ஆனா யார் காதிலும் கேட்கவில்லை. தூரத்தில் இருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் இறப்பு செய்தி செல்போன் மூலம் பகிரப்படுகிறது. என் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சுதா? என் அம்மாவும் அப்பாவும் தரையில உட்கார்ந்து சுவத்துல தலை சாய்ந்து கவர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் அவர்களிடம் சென்று ஆறுதல் சொல்ல முயற்சிக்கிறேன். ஆனா எதுவும் அவர்களுக்கு கேட்கலைக்க. தூர கிராமத்திலிருந்து என் மாமா குடும்பத்தினர் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. ஆனா அவர்களுக்கும் அது கேட்கவில்லை. ஒரு சிறிய வாய் தகராறுக்காக எங்களோடு சண்டை போட்டு போனவர்கள் இப்போ இறப்பு செய்தியை கேட்டு அழுதவாறு பார்க்க வந்திருக்கிறார்கள். அந்த ஒரு வார்த்தை சொல்லாம போனதே பெரிய தவறா? ரவி என் இறப்பு செய்தி கேட்டு அழை கொண்டு வருகிறான். நான் அவன் அருகே சென்று ஏதோ பேச முயன்றேன். ரவி, நான் இங்கதான் இருக்கேன்டா, ஆனா அவன் குத்திக்க. இறுதி அஞ்சலிக்காக என் உடலை வீட்டு முற்றத்தை எடுத்துச் சென்றார்கள். என் வாழ்க்கை இங்கேயே முடிந்து விட்டதா? சொல்லாத வார்த்தைகள் மனசுலேயே தங்கிடுச்சு. இறுதி தரம் என்றபடியால் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று நினைத்து என்ன கேளுங்க, நான் இங்கே இருக்கேன். ஆனா அப்போ யாருக்கும் கேட்கவில்லை. இப்போதுதான் புரிந்தது, நான் உண்மையிலே இறந்து விட்டேன். உறவுகளை விட்டு, நண்பர்களை விட்டு இப்போது நிரந்தரமாகி போகிறேன். சொல்லாத வார்த்தைகளோடு என் உடலை சுடுகாட்டுக்கு தூக்கி செல்ல ஆயத்தமானார்கள். இறுதியாக அம்மா அப்பாவோட பக்கமாய் போயிட்டு, நான் சென்று வருகிற அம்மா அப்பா மன்னிச்சுக்கோங்க. திடீர ஒரு அடி என் கன்னத்தில் விழுந்தது போல கண்களை திறந்து பார்த்தேன். என்ன நடக்குது? என்ன அம்மா அப்பா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? அப்போதான் புரிந்தது, நான் இறந்து போனது நிஜமில்லை, அது ஒரு கனவு. ஆனா அந்த கனவு என்னை மாற்றி விட்டது. இதிலிருந்து நான் புரிந்து கொண்டது, இருக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். என்னை போல இறைவன் இரண்டாவது உயிர் வாய்ப்பு தரமாட்டான். இப்போதே வாழ ஆரம்பிங்க.